வணக்கம் நண்பர்களே. இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் ராமாயணம். சக்கரவர்த்தி திருமகன். அங்கதனுடைய தேற்றுதலினால் வானரர்கள் தைரியம் கொண்டு ஒன்று சேர்ந்து கும்பகர்ணனை தாக்கினார்கள். பெரிய மரங்களையும் பாறைகளையும் பறித்தெடுத்து அவன் மேல் வீசி எறிந்தும் அடித்தும் நொறுக்கியும் பார்த்தார்கள். அவனோ இவற்றைக் கொஞ்சமும் லட்சியம் செய்யாமல் சிரித்து கொண்டே வானரர்களை துவம்சம் செய்தான். கும்பகர்ணனுடைய வீராவேசமும் குரூர யுத்தமும் வானரர்களை சிதற அடித்தன. கடலிலும் தாங்கள் கட்டின சேதுவிலும் ஆகாயத்திலும் காட்டிலும் ஓடி மறைய பார்த்தார்கள். மறுபடியும் அங்கதன் வானர வீரர்களுக்கும் வானரப் படைக்கும் தைரியம் சொல்லி ஒன்று சேர்த்து கும்பகர்ணனை தாக்க செய்தான். துவிவிதன், ஹனுமான், நீலன், விருஷபன், சரபன் முதலான வீரர்கள் கும்பகர்ணனை பலமாக தாக்கினார்கள். அவனோ அதையெல்லாம் லட்சியம் செய்யவில்லை. வானர வீரர்களை ஒருவர் பின் ஒருவராக அடித்து நொறுக்கி கீழே தள்ளினான். வானர சேனைக்கு பயங்கர நாசம் விளைவித்தான். அங்கதனே அடிபட்டு நினைவிற்று பூமியில் விழுந்தான். சுக்ரீவனும் அடிபட்டு பிரக்ஞையற்று கீழே விழுந்தான். நினைவற்று கிடந்த சுக்ரீவனை எடுத்து தூக்கி கொண்டு கும்பகர்ணன் வெகு மகிழ்ச்சியுடன் இலங்கையை நோக்கி ஓடினான். ராட்சச சேனை பெரும் மகிழ்ச்சி அடைந்து ஆரவரித்தது. அண்ணன் ராவணனிடம் வானரராஜனை கொண்டு போய் தான் தந்த பரிசாக கொடுக்க கும்பகர்ணன் சென்றான். இவ்வண்ணம் பிரக்ஞை இழந்த வானரராஜனை தூக்கி கொண்டு லங்கா நகர ராஜவீதியில் வெற்றிகரமாக சென்ற கும்பகர்ணன் மேல் மாட மாளிகையிலிருந்து அரக்கர்களும் அரக்கிகளும் புஷ்பமும் சந்தன குழம்பும் ஏராளமாக பொழிந்தார்கள். சிறிது நேரம் கழிந்தது. சுக்ரீவன் நினைவு அடைந்தான். என்ன இது? எங்கே இருக்கிறேன் என்று நாற்புறமும் பார்த்து விஷயம் அறிந்து கொண்டான். திடீரென்று அரக்கனுடைய காதுகளையும் மூக்கையும் பல்லால் கடித்தும் நகங்களால் கிழித்து ரணமாக்கி துன்பப்படுத்தினான். அரக்கன் அந்த வேதனையின் காரணமாக சுக்ரீவனை கீழே போட்டு காலால் துவைக்க பார்த்தான். உடனே சுக்ரீவன் குதித்தெழுந்து ஆகாய மார்க்கமாக ராமச்சந்திரன் இருந்த இடத்திற்கு பாய்ந்து போய்விட்டான். இப்படி சுக்ரீவன் செய்வான் என்பதை முன்னமே ஹனுமான் உணர்ந்து கொண்டு கலங்கிப்போன வானர சேனையை வியூகப்படுத்தி அமைதியாகவும் தைரியமாகவும் நிற்க செய்து மறுபடியும் யுத்தத்திற்கு ஆயத்தமாக்கினான். காதுகளும் மூக்கும் அறுபட்டு இரத்த வெள்ளமாக கும்பகர்ணன் சாயங்கால மேகத்தைப் போல செக்கச் சிவந்து ஏமாற்றமடைந்து பெருங்கோபத்தோடு காலாந்தகனைப் போல ஒரு பெரிய இரும்பு உலக்கையை கையில் தூக்கி கொண்டு யுத்த களத்திற்கு மறுபடியும் திரும்பினான். யாராலும் கும்பகர்ணனை தடுக்க முடியவில்லை. கொன்றும் தின்றும் வானர சேனையை அழித்து கொண்டே வந்தான். அவன் மேல் வானரர்கள் ஏறி மலை போன்ற அவன் தேகத்தை குத்தியும் கிழித்தும் பார்த்தார்கள். அவனோ இதை ஒன்றும் லட்சியம் செய்யவில்லை. ஈயை ஓட்டி உதறுவதைப் போல உதறி தள்ளினான். வானரத் தலைவர்கள் யாராலும் அவனை அழிக்க முடியவில்லை. லட்சுமணனும் அம்புகள் எய்து எதிர்த்தான். ஆனால் அரக்கன் அவனை விட்டுவிட்டு தாண்டி சென்று ராமனை எதிர்க்க ஓடினான். ராமச்சந்திரன் அரக்கனோடு நெடுநேரம் போர் செய்தான். 7 மராமரங்களையும் வாலியின் வஜ்ர தேகத்தையும் துளைத்துச் சென்ற அம்பு கும்பகர்ணனுடைய உடலை ஒன்றும் செய்ய முடியவில்லை. வேறு பலமான கூரிய அம்புகளை எய்து கைகளை வெட்டி தீர்த்தான். ஆயினும் அரக்கன் யுத்தத்தை நிறுத்தவில்லை. கால்கள் வெட்டப்பெற்று நின்ற முண்டங்காலாலேயே நடந்து கும்பகர்ணனை விடாமல் கோர யுத்தம் நடத்தினான். கடைசியாக ராமன் தன் வில்லை வளைத்து ஓர் அம்பு செலுத்தி அரக்கனுடைய தலையை அறுத்து தள்ளினான். அறுக்கப்பட்ட தலை ராமன் செலுத்திய சரத்தின் வேகத்தால் ஆகாயத்தில் கிளம்பி லங்கா நகரத்தினுள் ஒரு மலை விழுவதைப் போல ஜுவாலையுடன் விழுந்தது. காலாந்தகனைப் போன்ற உமது தம்பி கும்பகர்ணன் உத்தமலோகம் அடைந்து விட்டான். அநேக ஆயிரம் வானரர்களை கொன்று தின்று வெகுநேரம் ராமலட்சுமணர்களுடைய வானர சேனையை தத்தளிக்கச் செய்தான். பிறகு ராமனுடைய சரத்துக்கு இரையானான். அவனுடைய தேகம் புஜங்களும் கால்களும் அறுபட்டு விகாரமடைந்து காட்டுத் தீயால் எரிப்பட்ட ஒரு மகா விருட்சத்தைப் போல கிடக்கிறது. வெட்டுண்ட அவன் தேகத்தின் துண்டுகள் பாதி கடலில் விழுந்தும் பாதி கோட்டை வாசலில் ஒரு மலை போல் அடைத்து கொண்டும் இருக்கின்றன. தலை அறுபட்டு ஆகாய மார்க்கமாக இலங்கையில் வந்து விழுந்தது. தங்களுடைய அன்புக்குரிய சகோதரன் வீரஸ்வர்க்கம் அடைந்து விட்டான். இவ்வாறு ராட்சசர்கள் ராவணனிடம் தெரிவித்த போது
தன் உயிரே போய்விட்டதாக எண்ணினான் ராவணன். சோகத்தில் நினைவு இழந்தான். பிறகு பிரக்ஞை வந்த பின், ஹா வீரனே, எல்லையற்ற பலவானே, என்னை தனியாக விட்டுவிட்டு யமலோகம் சென்றாயே, உன் வழக்கை வெட்டுண்டது. எந்த சத்ருவும் உன் கிட்ட நெருங்க முடியாதிருந்த நீ ராமனால் கொல்லப்பட்டாயா? வானத்தில் தேவர்கள் சந்தோஷப்படுவதை காண்கிறேன். வானரர்கள் ஆனந்த கூத்து ஆடுகிறார்கள். இனி இந்த ராஜ்யம் எனக்கு என்னத்துக்கு? என் அருமை தம்பி போனபின் என் உயிரை நான் எதற்காக வைத்திருக்க வேண்டும்? தம்பியை கொன்ற ராமனை நான் சித்திரவதை செய்ய வேண்டும் என்று துக்கமும் ரோஷமும் மேலிட்டு கத்தினான். மீண்டும், ஐயோ, விபீஷ்ணன் வார்த்தையை கேளாமற் போனேனே என்று பிரலாபித்தான். திரிசரன் முதலிய மக்கள்மார் ராவணனை தேற்றினார்கள். பிரலாபிப்பதில் ஒரு பயனும் இல்லை. பிரம்மாவிடம் சக்தியும் கவசமும் வில்லும் பாணங்களும் கிடைத்திருக்க ஏன் மனத்தளர்ச்சி அடைகிறீர் என்று சொல்லி தேற்றினார்கள். திரிசரன் யுத்தத்திற்கு புறப்பட்டான். நான் முந்தி நான் முந்தி என்று வேறு பலரும் யானை மேலும் ரதங்களில் ஏறியும் திரிசரனை தொடர்ந்து சென்றார்கள். பெரும் யுத்தம் நடந்தது. நராந்தகன் ஒரு குதிரையின் மீது ஏறி ஈட்டி எடுத்துக்கொண்டு வானர சேனையை தாக்கி திணறச் செய்தான். சுக்ரீவனையே நோக்கிச் சென்ற நாராந்தகனை அங்கதன் ஆயுதமின்றி எதிர்த்து அவன் குதிரையையும் அவனையும் கொன்று வீழ்த்தினான். இப்படியே தேவாந்தகனும் திரிசரனும் மாருதியாலும் மகோதரன் நீலனாலும் கொல்லப்பட்டார்கள். அதிகாயன் லக்ஷ்மணனுடைய அஸ்திரத்திற்கு இரையானான். இந்த நால்வரும் 4 யமன்களைப் போல கோர யுத்தம் செய்து வானர படைக்கு பெருஞ்சேதம் இழைத்த பின்னரே மாண்டார்கள். அதிகாயனும் மாண்டான் என்பதை அறிந்ததும் ராவணன் மனம் கலங்கிப் போனான். என்ன ஆச்சரியம்! மலை போன்ற தேகங்களும் கடலை போன்ற கலங்காத தைரியமும் கொண்ட என் வீரர்கள் ஒருவர் பின் ஒருவராக இப்படி சத்துருக்களால் மாண்டார்கள். இதுவரையில் தோல்வி என்பதை அறியாத என் சூரர்கள் எல்லோரும் இப்போது தோல்வியடைந்து வீழ்த்தப்பட்டார்கள். என் மகன் ஒப்பற்ற இந்திரஜித்து கட்டிய நாகபாசத்தையும் கூட எப்படியோ தெரித்துவிட்டு நிற்கிறார்கள். இந்த ராமனுடைய பராக்கிரமம் எனக்கு விளங்காத ஒரு விந்தையாய் இருக்கிறது. இவன் நாராயணனே என்று கருதுகிறேன். இவ்வாறு ஆச்சரியப்பட்டும் கவலைப்பட்டும் யோசிக்கலானான். மனமுடைந்தான் என்றே சொல்லலாம். கோட்டைக்குள் சத்ருப்படை புகுவதற்கில்லாமல், முக்கியமாக அசோகவனத்திற்குள் சத்ருக்கள் நுழையாமலிருப்பதற்கு தீவிர ஏற்பாடுகள் செய்துவிட்டு அரண்மனைக்குள் தீனனாக போய்ச் சேர்ந்தான். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.